வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கோ, இன்றைக்கு வந்து நாங்கள் நண்டு சூப்பு செய்ய போகிறோம். நீங்களும் பார்த்து நண்டு சூப் இதே மாதிரி செய்து பாருங்கோ. நல்லா இருக்கும் மட்டும் நம்புகிறேன். கமெண்ட்ஸில் சொல்லுவோம் இல்லைன்னு சொன்னால். அதாவது முதல் நான் நண்டு எடுத்து வச்சுட்டேன் பார்த்தீங்களா. அடுத்தது அதுக்கான தேவையான பொருட்கள் வந்து சின்ன வெங்காயம். பட் சின்ன வெங்காயம் வந்து இல்லாதபடியாக நான் பெரிய வெங்காயத்தில் ஒரு சின்ன வெங்காயத்தை பார்த்து அதை தான் வெட்டி வச்சுருக்கிறேன். இது உள்ளி ஒரு 8-9 பல்ல வந்து வெட்டி வச்சுருக்கிறேன். 2 செத்த மிளகாய், கருவேப்பிலை வந்து வதக்கிக்க போடுவேன். நான் இதுலேயும் கொஞ்சம் போட போகிறேன். அதில் ஒரு 7 டீலாக போய் வச்சுருக்கிறேன். 4 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி வச்சுருக்கிறேன். பாருங்கோ, ஏதோ அங்கால அதே சமயம் தக்காளி பழம் ரெடியாச்சு, கருவேப்பிலை ரெடியாக இருக்குது, நச்சீரகம், மஞ்சள், உப்பு எல்லாம் ரெடியாக இருக்குது. என்ன மாதிரி செய்கிற மாதிரி பார்க்கலாம். முதல் இந்த நண்டை வந்து இடிப்போம். அது இருக்கிற கணக்கு தேவையில்லை. நோம் அளவாது நசிக்கிற மாதிரி ஒரு அளவாக இடித்தா காணும். எப்படின்னு சொன்னால் பாருங்கள், இதே மாதிரி இடித்தா ஓகே, இவ்வளவும் காணும். இப்படி எல்லாத்தையும் இடிச்சு எடுப்போம். இதே அளவுக்கு நசிஞ்சா காணும். வாக நசிக்க தேவையில்லை. பாருங்களோ, எல்லாம் அடித்து வச்சாச்சு. இல்லை வந்து நண்டை மட்டும் தான் அடிச்சுக்கிறேன். கால் அடிக்கிறேன். கால் அடிச்சா கோதெல்லாம் பிஞ்சு கிஞ்சி வந்து சரி குத்தி சின்ன பிள்ளை குடிக்கணும்னாலும் கவனமாக இருக்கணும். கோதூர் எல்லாம் போய் குத்தி விட்டுரும். ஸோ நான் காலை முழுசாக போட்டுக்கிறேன். நண்டை மட்டும் தான் இடிச்சு தசையாக அப்படி போட்டுக்கிறேன். பாருங்கள், இப்படி அடிச்சா காணும். மற்றும் இதை பாருங்க, இப்போயே நாங்கள் இடிக்கிறதுக்கான சிலதில் அரைச்சி வைப்போம். இப்போவே முதலையும் போடலாம், வடையிலையும் போடுறது. முதல் 1 ஸ்பூன் அளவு மிளகாய் போடுவோம். நான் அளவாக போடுவோம். நீங்கள் எடுத்து அளந்து போடுவது எல்லாம் எனக்கு கூடிதான் ஆக உரைப்பாக இருக்கும். மற்றது 1 ஸ்பூன் அளவு நச்சீரகம். பெருஞ்சீரகம் போடக்கூடாது இதுக்கு. மற்றது இந்த அளவு துண்டு இஞ்சி. நான் சொன்ன முதல் எடுத்து வச்ச ஐட்டங்கள் எல்லாத்தையும் இதுக்கு போட வேண்டியதான். இதுக்கு எல்லாம் இதுக்கு போட்டாச்சு. அரைச்செடுப்பேன். முதல் பாருங்க வாய்ஸ் எல்லாம் வடிவாக அரைச்சி வந்திருக்குது. இதே அளவுக்கு அரைச்சிங்களா ஓகே, நல்லா இருக்கும். இதை இப்போ தனியாக அப்புறம் எடுத்து வைப்போம். ஓகே காய்ஸ், இப்போ வந்து எல்லாம் ரெடி செய்யலாம். செய்கிறதுக்கு முன்னே ஒரு சின்ன விளக்கம் உண்டு. என்னென்னு சொன்னால், இந்த நண்டு சூப்பு வந்து வாயு பிரச்சனைக்கு வந்தெல்லாம் நல்ல மட்டும் சொல்லினா உண்மையும் தான். வாயு பிரச்சனை, காய்ச்சல், சளி இதில் இருந்தால் அம்மாக்கள் வீட்டில் வச்சு கொடுக்குறது முதல் இதே வந்து இதுதான். தடிமனதுக்கெல்லாம் சூப்பர். நீங்கள் செய்து பார்த்துட்டு பிடிச்சிட்டு என்னென்னு சொல்லுங்க. நானும் இதை தான் செய்கிறேன். சளி காய்ச்சல் எதுவும் வந்தால் வாயு பிரச்சனைக்கெல்லாம் உண்மையிலே நல்லம். கண்டிப்பாக செய்து பார்க்க வேண்டியது. வீட்டில் கண்டிப்பாக குழந்தை பிள்ளை இருக்கிற வீட்டில் வந்து இது செய்கிறது வந்து நல்ல மட்டும் அடிக்கடி சொல்கிற பெரியாக்கள். குழந்தை பிள்ளைகளுக்கு எத்தனை வயசு பிள்ளைகளுக்கு எவ்வளோ எண்ணத்தை கொடுக்கலாம்னு சொல்லி டாக்டர்கிட்ட கேட்டு அவர்கிட்ட பரிந்துரையோட செய்யுங்கோ. அது முக்கியம். இன்னும் சரி, இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு வதக்கிக்க வந்து நெருப்பு குறைச்சி விடுவோம், இல்லாட்டி கருகிடும். எண்ணெயை விட்டு முதல் கொதிக்க விடுவோம். எனக்கு நல்லெண்ணெய் விட்டால் நல்ல மட்டும் சொல்கிறேன். நல்லெண்ணெய் இருந்தால் நல்ல விடுங்க. நல்லெண்ணெய் முடிஞ்ச வழியாக நான் மட்டும் எண்ணெய் விடுறேன். எனக்கு தேவையில்லை விட்டால் காணும், இல்லாட்டி சூப்பு எண்ணெய் தனியாக வந்துடும். ஓகே காய்ஸ், எண்ணெயெல்லாம் கொதிச்சுட்டு பாருங்க. ஸோ இப்போ நாங்கள் பெருஞ்சீரகத்தை போடலாம். 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் காணும். கொஞ்சம் குறைவாக எடுத்துட்டு அதில் திருப்பி போடுறோம் கொஞ்சம். அதுக்கப்புறம் கருவேப்பிலையை போடுவோம். அதுக்கு பொடி விட வரைக்கும் காணும். நல்லா பொடி போட்டு கொண்டு வரைக்கும் உங்களுக்கு தெரியும். நாங்கள் இப்போ நிறைய விடக்கூடாது. அப்படி விதைக்கு ஒரு தக்காளி பொடியும் போடலாம். தக்காளி நல்லா நசிஞ்சு ஜூஸ் மாதிரி வரணும். அப்படி வந்தால் தான் நண்டு சூப்புக்கும் மேலே நல்லா இருக்கும். இல்லை வதங்கி ஜூஸ் மாதிரி நசிச்சு எடுப்போம். முதல் பாருங்கள் ராய்ஸ், நல்லா நசிஞ்சு இதாக வந்துட்டுது. இந்த டைமில் ஒரு ஸ்மால் 1 ஸ்பூன் மஞ்சளை வந்து போடுவோம். விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். அதையும் நான் 2 மீடியம் அளவு தக்காளி தான் போட்டு நான் நீங்கள் பெருசு இருந்தால் ஒன்று போடலாம். இப்போ இடிச்சு வச்ச இது வந்து என்னென்னு சொன்னால் சில எல்லாரும் வந்து முதல் தான் போடுறவன். நான் அரைவாசியை வந்து இறக்கிக்க போட போகிறேன். இறக்கிக்க போட்டுட்டு கண்ணு உடனே கொஞ்சம் தெரிய இறக்கிடுவேன். என்னென்னு சொன்னால் அப்போ அந்த வாசம் இருக்கும். அரைவாசி இருக்க போடுவேன். எல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டு ரெண்டையும் அப்படியே கொண்ட போகிறோம். இப்போவே அந்த குக்கர் வந்துச்சுன்னு சொன்னால் சமைக்கிற குக்கர் அதுக்குள்ளேயே போட்டு ரெடியாக செய்யலாம். நல்லா கலப்போங்க. இதை பாருங்க, நல்லா கலந்தாச்சு. இனிமேல் தேவையான உப்பு போடுவோம். 2 ஸ்பூன் உப்பு போட்டால் காணும். இதுக்கு கடல் உணவுக்கு நிறைய உப்பு கூடிடும். தேவைப்படக்கூடாது. அதுக்கிட்ட மாதிரி போடுறேன். எனக்கு அளவு கிட்ட மாதிரி மிக்ஸ் பண்ணுவோம். திருப்பி கொடுக்கா இனி அளவான தண்ணியை விடுவோம். மிக்ஸ் பண்ணியாச்சு. உப்பையும் போட்டு நல்ல அளவுக்கு கொஞ்சம் மேலே இருந்தால் வடிவாக காணும். இது எப்படியும் ஒரு 4, 5, 6 பேருக்கு சேவ் பண்ணலாம். சின்னாக்கள் 2 பேர், 4 பேர் பெரியாக்க வேண்டாம். இல்லாட்டி பெரியாக்கன்னு சொன்னால் 4 பேருக்கு கொஞ்சம் சேவ் பண்ணலாம். இந்த அளவுக்கு தண்ணி விட்டால்
இதெல்லாம் காணும். திருப்பி மக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடி விட வேண்டியது இப்போதைக்கு. மிக்ஸ் பண்ணி போட்டு மூடுவோம். ஓகே, ஓகே, மூடுவோம். மூடி நல்லா கொதிக்க விடுவோம். ஒரு 15 மினிட்ஸ் பக்கம் கொதிக்க விடுவோம். பார்ப்போம் இந்த மீன் டைம் என்ன நடக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் திறந்து பார்ப்போம். கூட கொதிக்கல, இதுதான் கொதிப்பார். பச்சை தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சம் லேட்டாக தான் வருவார். ஓகே காய்ஸ், பாருங்க இப்போ பார்ப்போம். 15 நிமிஷம் முடிஞ்சது. அப்போ நீ பார்க்கலாம் என்ன மாதிரி வந்து கிளரண்டு. ஆஹா, அந்த கலராக தெரியுது. நல்லபடியாக அவிஞ்சு கலரை இப்படி உள்ளுக்கு எல்லாம் அமைக்கிறதுலாம் வெளியில் வந்துட்டு பார்க்க தெரியுது. நண்டுக்குள்ள இருக்கிறதுலாம் இப்போ நல்லா ஊறி இருக்கும். சூப்பில் டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே என்ன செய்ய போகிறோம், டேரக்ட் லெவல் தானே இதுக்குள்ள வச்சிருந்த மிச்சத்தை அனுப்பாக போட போனதுக்கு. அப்படி இந்த மிச்சம் மிச்சத்தை கொஞ்சம் சுடு தண்ணியை விட்டுட்டு, பச்சை தண்ணி விடக்கூடாது, சுடு தண்ணியை விட்டு ஸ்லாவி போட்டு அப்படியே குக் பண்ண முடியாது. ஒன்றுண்டா இதே அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து போட்டு ஒரு 1 மினிட் விட்டால் காணும். அதுக்கு மேலே விடக்கூடாது. நல்லா துருக்காவை நல்லா கொதிக்க பக்கம் இறங்கிடுவோம். ஏன்னா கிணறு நேரம் விட்டால் அதுக்கு அந்த வாசத்தன்மை போயிடும். இது கடைசியாக நாங்கள் இடிச்சு வச்சிருந்த இதில் போடுறதே வந்து வாசத்துக்காக தான் டேஸ்ட்டாக இருக்கும். வந்து கிணறு நேரம் விடக்கூடாது. 1 மினிட் விட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கு சரி. ஓகே காய்ஸ், 1 மினிட் தான். நம்ம நான் இப்போ நிப்பாட்டி விடுறேன். பாருங்க, நிப்பாட்டி முடியுது. இப்படி தான் வருது. ஆஹா, நல்ல வாசம் வருது. சர்வ் பண்ணுற ரெடி. இப்போ இதுக்குள்ளே விட்டுட்டு தான் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, ரெடி ஆகிட்டு விட்டாச்சு. ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்து பிடிச்சி பார்ப்போம் அப்படி இருக்குன்னு சொல்லி. ஆஹா, மீன் நல்லா இருக்குது, உழைப்பாக இருக்குது. உழைப்பு காணாதாக்கள் இன்னொருக்கா மிளகா வந்து குத்தி திருப்பி போடலாம். மல்லியும் கொஞ்சம் குத்தி போட்டால் நல்லா டேஸ்ட்டாக வாசமாக இருக்கும். இந்த ஆக போட்டால் நல்ல மல்லி வாசம் வந்துடும். கவனம்.